ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோங்க. ரொம்ப குயிக்கா. அதுக்கு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸ்பைசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட வெந்தயம், சீரகம் போட்டு வெடிக்க விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா நான் ஒரு குச்சியில ஒரு 2 ரிவர்ஸ்ல சும்மா நச்சுக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் அரைச்சு போட்டுக்கிட்டேன். தக்காளி ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு மட்டன் நான் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, மசாலா நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் வெளியாகுது பாருங்க. இந்த மாதிரி ஆயில் வெளியாகும் போதுதான் அதோட கிரேவியோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். எந்த டிஷ் செஞ்சாலுமே நீங்க இந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி எண்ணெயில வேக விடணும். அப்பதான் அது ஒரு ஃபிளேவரிஷா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நல்லா வெந்துருச்சு மசாலா. இப்ப இந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மட்டனுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நம்ம குழம்பு வைக்கல இல்லையா, அதனால நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ண அவசியம் கிடையாது. இதுல தேங்காயும் நம்ம ஆட் பண்றது இல்ல. நல்லா சுருக்குன்னு இருக்கும். சோ அதனால நீங்க கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா. இப்ப நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 3-4 விசில் வரட்டும். அப்பதான் நல்லா கறி நல்லா வெந்திருக்கும். அது ஸ்மாஷா நல்லா வெந்தாதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணேன். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ரெட்டிஷா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, பொங்குது. டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் ரைஸ்க்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்லா ரச சாதத்துக்கும் இதுக்கும் இதோட இதுக்கு செம்மையா இருக்கும் காம்பினேஷன். அதை விட சாம்பார் சோறு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.